ஸோ லவ் ஸ்டோரி பார்ட் 3. அதுதாங்க. ஏன்னா ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன், அழுதுகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி என்னால் வந்து இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடில, பேச முடில. ஏன்னா நம்ம இப்படி நம்மளுக்கு மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம கிடைச்ச பெஸ்ட்டு கிஃப்ட்டை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட அழுதுகிட்டே அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் ஆச்சு பண்ணலாம். இந்த மாதிரி ஐ லவ் யூ ஸோ மச், இந்த மாதிரி ரொம்ப பேசுகிற டெக்ஸ்ட் என்ன பண்ணுறது எனக்கு கிடைக்கல. அந்த மாதிரி முட்டாள்தனமாக தோணுச்சு எனக்கு. டெக்ஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னு. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம இப்போ டெக்ஸ்ட் பண்ணால் வந்து இட்ஸ் லைக் புட்டிங் ஹர் இன்டு ஒன் எமோஷ்னல் டர்மாயில் மாதிரி தானே. ஏன்னா அவள் நம்மளை மதிக்க கூட மாட்டா. பிகாஸ் ஷீ இஸ் வெரி வெரி ரொம்ப நல்லா பொண்ணுங்க அவள். ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் அவளாம் காலில் உள்ள இது பண்ணு ஸோ மச் ஆஃப் எப்படி சொல்கிறது, வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் லாயல் டுவர்ட்ஸ் ஹர் ஹஸ்பண்ட். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் அவள் கேரக்டரு. நான் என்ன தான் அவனை காதலிக்கிறேன், மயிரை பிடுங்குறேன், உயிரை கொடுப்பேன், மயிரை கொடுப்பேன்னாலும் அவளாம் மதிக்க கூட மாட்டா. ஏன்னா அவள் வந்து ஒரு இதில் என்கேஜ் ஆகிட்டான். ஷீ இஸ் தேர் ஃபார் சம் அதர் லக்கி பர்சன். ஸோ அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன் தப்பு செய்கிறா. அதுக்கப்புறம் அவன் லைக் அவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நம்மளோட ஒய்ஃப் நம்ம லவ்வே பண்ணி ஓகே இருந்தாலும் இன்னொருத்தவங்க டெக்ஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்னடா அது, எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆஸ் அ காயா ஹஸ்பண்டாக எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு தெரிய வந்துச்சுன்னா. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் தப்புடா மயிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணலை. அவள் பேர் கூட நான் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் நான் அவளை பிளாக் பண்ணிட்டேன். அவளோட ப்ரொஃபைலில் இருந்த என்னோடய பிக்சர் கூட டெலீட் பண்ணிட்டா. ஹாப்பி தான். அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது. பட் தென் தேங்க்ஸ் ஃபார் அவளை யாருன்னு தெரியாது, ஆனால் ஜஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லிட்ரலி ஃபக்கிங் அ லாட். ரொம்ப 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 நன்றி. சரியா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபார் ஆல் த கேர், ஃபார் ஆல் த லவ், ஃபார் ஆல் தி ஸ்மைல்ஸ், ஃபார் ஆல் த டைம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன். நீங்கள் வந்து எப்போயுமே என்னோடய ப்ரேயர்ஸில் இருப்பேன். பாய்.